எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கேரட் அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கேரட், ரைசன், கேஷ்யூநட், பாதாம், அப்புறம் வெல்லம், பால், நெய், கோதுமை மாவு, அப்புறம் காடமன். கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ தவா வச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆஃப் கீ ஊற்றிக்கிட்டு துருவின கேரட் அதில் போட்டுக்குவோம். அப்புறமா இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்புறமா இதை இன்னொரு தட்டில் மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட் நல்லா ஆறின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே 4 காடமன், அப்புறம் 1 கப் பாலில் பாதி பால், இது எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு இதை நல்லா எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம அரைக்கிறது ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு தவா அடுப்பில் வச்சுக்கிட்டு திருப்பி நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஊற்றுறது நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் திருப்பி 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நெய் காஞ்ச அப்புறமா இதில் கேஷ்யூநட், பாதாம், ரைசன் இந்த 3ஐயும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பொரிஞ்ச அப்புறமா இதை சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டு இதே நெய்யில் கொஞ்சமாக கோதுமை மாவு, 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும். அந்த பச்சை வாசனை தீர மாதிரி வரும் பொழுது அதில் கொஞ்சமாக மில்க் சேர்த்து அந்த கோதுமை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அப்புறமா இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கேரட்டு, காடமன், மில்க் இந்த 3 போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருந்தோம். அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு இதனோட கலர் லைட்டாக மாறி வரும். இந்த கலர் மாறி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். இந்த சர்க்கரை நம்ம போட்டிருக்க கேரட்டோடு சேர்த்து நல்லா மெல்ட் ஆகி வரணும். நல்லா மெல்ட் ஆன அப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி பாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த கேரட்டோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கீலேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் இதை நல்லா கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இது அடிப்பிடிச்சிரும்.
அதனால் கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. இப்போ திருப்பி ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுலேருந்து தான் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே விட்ட நெய்யெல்லாம் இந்த கேரட்டோடு நல்லா சேர்ந்து வந்த அப்புறமா திருப்பியும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிருக்க நெய்யெல்லாம் உறிஞ்சு இந்த கேரட் எல்லாம் நல்லா கட்டியாக வந்த அப்புறமா இந்த மாதிரி ஒரு பதம் வரும். இந்த பதம் வந்த அப்புறமா எடுத்து வச்சுருக்க பேலன்ஸ் கீ எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம பொரிச்சு வச்சோம்னா கேஷ்யூ நட், ரைசான், பாதாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை இன்னொரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். இப்போ சும்மா அழகாக இருக்கணுமேன்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்தேன் கேஷ்யூ நட், பாதாம், ரைசான் இதை சும்மா மேலே தூவி விட்டுக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Yummy. Like, subscribe, comment and share. Thank you.